வணக்கம், வெல்கம் டு நம்ம சேனல் விஜயலட்சுமி. இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 6 சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 4 ஏர் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். டேர்ம் 2 யூனிட் 4 வந்து ஏர் இஸ் ப்ரெசன்ட் ஆல் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் ஏர் வந்து இருக்குது. ஏர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ் டு சர்வை. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ்கிறதுக்கு காற்று வந்து அடிப்படையாக இருக்குது. நம்ம பூமியை சுற்றி ஒரு ஹியூஜ் என்வலப் காற்று வந்து அந்த மண்டலமாக வந்து சூழ்ந்திருக்கு. அதை வந்து நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியரில் வந்து 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து இருக்குது. அது என்னெல்லாம்னு பார்த்தோன்னா ட்ராப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர் இப்படின்னு 5 மண்டலங்களாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் இந்த அட்மாஸ்பியரை. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப்போஸ்பியரை பற்றி பார்க்குறோம். அந்த ட்ராப்போஸ்பியர் வந்து நம்ம எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸராக உள்ள லேயர். அடுத்து வந்து இதில் தான் நம்ம வாழ்கிறோம். இது வந்து நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில், அதாவது பூமிக்கு பக்கத்துலேருந்து 16 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ட்ராப்போஸ்பியர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மூமெண்ட் ஆஃப் விண்ட், அதாவது காற்று, இந்த காற்று வீசுகிறதெல்லாம் வந்து இந்த லேயரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் தான் வந்து வாட்டர் வேப்பர் இருக்குது, நீராவி. அந்த நீராவினால தான் வந்து மேகங்கள் உருவாகுது. அப்புறம் இந்த ட்ராப்போஸ்பியர்னால தான் பூமியில் இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அதனால் இந்த காலநிலை மாற்றங்கள்னால நமக்கு ஸ்ட்ராங் விண்டு, மோசமான காலநிலைகள் இருக்கும். அதனால் ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த ட்ராப்போஸ்பியரை விட ஹைட்டாக தான் வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் பறக்கும். ரெண்டாவது லேயராக நம்ம பார்க்குறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ட்ராப்போஸ்பியருக்கு மேலே உள்ள லேயர். இதில் தான் வந்து ஓசோன் லேயர் இருக்குது. நமக்கு தெரியும் ஓசோன் லேயர் வந்து இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் இதை வந்து தடுத்து பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் வந்து பாதுகாக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த கம்போசிஷன் ஆஃப் ஏர், அதனுடைய கண்டுபிடிப்புகள், அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஜோசப் ப்ரீஸ்ட்லி 1977 என்ன சொன்னார் அப்படின்னா, காற்று வந்து ஒரு தனிமம் இல்லை, அது வந்து ஒரு மிக்ஸ்சர், ஒரு காம்போனன்ட். அதாவது நிறைய விதமான அந்த கேஸஸ், வாயுக்கள் சேர்ந்தது தான் வந்து காற்று அப்படிங்கிறத வந்து சொன்னார். அப்புறம் வந்து இந்த ஜோசப் ப்ரீஸ்ட்லி வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார். ஆனால் அதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறத பேர் வச்சது யாருன்னா ஆண்டோயின் லவாய்ஷியர். அடுத்தது ஜோசப் ப்ரீஸ்ட்லி வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அது என்னென்னா, அனிமல்ஸ் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. ஆனால் பிளான்ஸ் என்ன செய்யுதுன்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஜோசப் ப்ரீஸ்ட்லி கண்டுபிடிச்சார். அடுத்தது ஜான் இன்ஜென்ஹவுஸ் வந்து அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் தான் என்ன செய்தார்னா, சன்லைட்டு, அதாவது பிளான்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை நடத்துறதுக்கு வந்து சன்லைட்டு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்லாமல் அந்த சன்லைட் இருந்தால் தான் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால தான் ஏர் வந்து பியூரிஃபை ஆகுது. அதாவது விலங்குகளும் மனிதர்களும் சுவாசிக்கிறதுனால உள்ள அந்த காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கி தூய்மைப்படுத்துறதுக்கும் பயன்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அப்புறம் டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் தான் வந்து நைட்ரஜனை டிஸ்கவர் பண்ணார். அடுத்தது மேஜர் காம்போனன்ட் ஆஃப் ஏர் இஸ் நைட்ரஜன். அதாவது காற்றில் முக்கிய காம்போனண்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா நைட்ரஜன். அதாவது 4/5, அதாவது 4 பங்கு நமக்கு நைட்ரஜன் தான் இருக்குது. ரெண்டாவது மேஜர் காம்போனன்ட் என்ன பார்த்தோன்னா வந்து ஆக்சிஜன். அது எவ்வளோ இருக்குன்னா 1/5, அதாவது 1/5 பங்கு நமக்கு ஆக்சிஜன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்றில் வந்து ஸ்மால் அமௌண்ட்டில் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அது மட்டும் இல்லாமல் இனர்ட் கேஸஸ், மந்த வாயுக்கள் வந்து ஆர்கான், ஹீலியம், இது மாதிரிப்பட்ட மந்த வாயுக்கள், இதுக்கு கூட டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், இது இவ்வளவும் சேர்ந்தது தான் வந்து ஏர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது இந்த இவ்வளோ நேரம் அந்த காம்போசிஷனை வந்து பார்த்தோம். இதை வந்து இப்போ பர்சன்டேஜில் பார்க்க போகிறோம். அதாவது நைட்ரஜன் வந்து 78% இருக்குது, ஆக்சிஜன் பார்த்தோம்னா 21% இருக்குது, மீதி உள்ள கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேஸஸ், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் வந்து 1%. இது இவ்வளவும் சேர்ந்தது தான் வந்து ஏர். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஏர் வந்து இடத்துக்கு இடம், அது மட்டும் இல்லாமல் சீசனுக்கு சீசன் மாறுபடுது. நமக்கே தெரியும் சில இடங்களில் வந்து, அதாவது ஃபேக்ட்ரிஸ் இது மாதிரிப்பட்ட இடங்களில் பொல்யூஷன்
அதிகமாக இருக்கும். அப்போ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலநிலைகள் மாற்றத்தினால வாட்டர் வேப்பர் அளவில் வந்து வித்தியாசப்படலாம். இதனால் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஏர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல அதில் சில சேஞ்சஸ் வருது. அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது கேண்டில், பேப்பர், கெரோசின் இப்படி எதை வந்து எரிக்கனாலும் நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது. அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளை சுற்றியுள்ள அந்த காற்றுலேருந்து எடுக்கப்படுது. அதனால் இப்போ வந்து ஃப்ரெஷ் ஏர், அதாவது சாதாரண ஏர் வந்து ஏர் சப்ளை இல்லை அப்படின்னா வந்து எரிதல் பர்னிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். அடுத்தது இதே ராக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹையர் அட்மாஸ்பியர் போக போக அந்த ஏர் வந்து தின்னாயிரும், ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் அங்கே வந்து ஆக்சிஜன் இருக்காது. அதனால் ஆக்சிஜன், அதாவது ராக்கெட்டில் வந்து அந்த ஃபியூல் எரிபொருளுக்கு கூட நம்ம வந்து ஆக்சிஜனையும் சேர்த்தே அனுப்புகிறோம். அப்போ தான் வந்து அந்த எரிபொருள் வந்து எரிந்து சக்தியை கொடுக்க முடியும். அடுத்தது ஒரு பொருளை வந்து நம்ம ஆக்சிஜன் உதவியோடு எரித்து அதிலிருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு லைட்டு வெளிவிடுறத வந்து நம்ம பர்னிங், எரித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே வந்து அந்த பர்னிங் ப்ராசஸில் அதில் வந்து தீஜுவாலைகள், ஃப்ளேம்ஸ் வந்து வரல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கம்பஷன். அடுத்தது ரெஸ்பிரேஷன் டைமில் பிளான்ஸ் டேக் இன் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது சுவாசித்தலின் போது பிளான்ஸும் என்ன செய்யுதுன்னா ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணுது. அதாவது நம்மளே மாதிரி ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. அதாவது அடுத்து வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் அட்மாஸ்பியர் இன் பிளான்ஸ். அதாவது அந்த பிளான்ஸில் வந்து ஸ்டொமேட்டா அப்படிங்கிற வந்து நுண்துளைகள் இருக்குது. இதன் வழியாக தான் வந்து அந்த ஏரை வந்து வெளியில் உள்ள ஏரை எடுத்துகிட்டு அதில் வந்து உருவாகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. அடுத்தது அந்த பிளான்ஸ் வந்து ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராசஸை நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஈக்குவேஷன் தான் கீழே தந்திருக்கு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். இந்த ரெண்டும், அதாவது சூரிய ஒளி மற்றும் குளோரோஃபில் இந்த ரெண்டும் இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் வந்து உருவாகுது. ரெஸ்பிரேஷனுக்கு, அதாவது சுவாசித்தலுக்கு ஆக்சிஜனை எடுக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கையில் வந்து ஆக்சிஜனை வெளிவிடுது. இப்போ பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் வெளிவிடக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேஷனில் பிளான்ஸ் எடுக்கக்கூடிய ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுமால் அளவு தான். அதனால தான் வந்து பூமியில் அந்த ஆக்சிஜன் அளவு வந்து பாதுகாக்கப்படுது. அடுத்தது ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸில் ரெஸ்பிரேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்னா ஆக்சிஜன் வந்து டைஜஸ்டட் ஃபுட்டு கூட ரியாக்ட் பண்ணி வாட்டர் வேப்பர் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெஸ்பிரேஷனுக்கு ஈக்குவேஷன் தான் இதில் இருக்குது. அதாவது ஃபுட் ப்ளஸ் ஆக்சிஜன் இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜியாக வந்து மாறுது. இது வந்து ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸுக்கான ஈக்குவேஷன். அடுத்து வந்து அக்வாட்டிக் பிளான்ஸ், அதாவது நீர்வாழ் உயிரினங்கள் அதாவது தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே வந்து அந்த நீரில் கரைந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் வந்து சுவாசித்தலுக்கு பயன்படுது. அடுத்து வந்து வெதர்காக் பற்றி பார்க்க போகிறோம். வெதர்காக் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல காற்று எந்த திசையில் அடிக்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம -57 டிகிரி சென்டிகிரேடுக்கு கூல் பண்ணோம் அப்படின்னா அது டைரெக்டாக வந்து சாலிடாக மாறுது. அதாவது லிக்யூடாக மாறாமல் டைரெக்டாக வந்து சாலிடாக மாறுது. இதற்கு பேர் வந்து நம்ம ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐஸ்ன்னு சொன்னோன்னா சாதாரண வாட்டர்னு நினச்சிடக்கூடாது. ட்ரை ஐஸ்னால் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிடணும். இந்த ட்ரை ஐஸ் வந்து ரெஃப்ரிஜரேட்டிங் ஏஜெண்ட்டாக பயன்படுது. அதாவது ரொம்ப ஈஸியாக கெட்டு போகக்கூடிய இறைச்சி இது மாதிரிப்பட்ட அந்த பொருட்களை பயன்படுத்துறதுக்கு இந்த ட்ரை ஐஸ் வந்து பயன்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து இந்த யூனிட் 4 ஏரில் உள்ள பாயிண்ட்ஸ். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். இது உங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அப்புறம் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.